இலவசத்தை வாங்கின்னு 10 லட்சம் கோடி கடன்காரனா ஆன தமிழக மக்களுக்கு வணக்கம். இந்த கொஞ்சம் வீடியோ பாருங்க. மகளிர் உதவித்தொகை வாங்குறியா? உதவித்தொகை வாங்குறியா? எப்படி 1200 ரூபா கொடுத்தாங்க. இப்ப 2000 சேர்த்து 3200 ரூபா கொடுத்தாங்க. அப்படியா? யாரா நீங்க எல்லாம் எங்கேருந்துரா இப்போ இருக்கீங்கப்பா? ரூம் போட்டு யோசிக்கிறீங்க போல இருக்கு. கருப்பண்ணசாமியை வீச்சருவா வச்சு ஓட்டு அரசியல் கேட்குறீங்க. ஆனால் உங்களை விட இந்த ஓட்டு அரசியல் பண்ணுறதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு உங்களை விட யாரும் சிறந்த ஒரு பிஹெச்டி முடித்த ஆட்கள் யாரும் இல்லை. மற்ற அரசியல்வாதியோட நீங்கள் ரொம்ப முன்னேறிட்டீங்க. ஆனால் சாமி இல்லைன்ற கூட்டங்க தான். ஆனால் கோயில் இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிட்டு கோயிலில் கொள்ளடிக்கிறது, சாமியை கிண்டல் பண்ணுறது. ஆனால் சாமியை வச்சு ஓட்டு அரசியல் பண்ணுறீங்க, ஓட்டு கேட்குறீங்க. இது எங்கேருந்து தான் வரீங்கன்னு தெரியல. இதே திருப்பரங்குன்றத்தில் முருகனை முருகனுக்கு 2 பொண்டாட்டிட்டுக்கோசரம் 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணீங்க. சர்வே கல், சமணக்கல், சலவக்கல்லுன்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்ற முருகனுடைய தீபத்தூணை கேலி கிண்டல் பண்ணீங்க. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த முருகன் பேர்லாவும் முருகன் பேரை வச்சினும் நம்ம கருப்பண்ணசாமி சிவபெருமானை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க. அதே முருகனையும் சிவபெருமானையும் கேலி கிண்டல் பண்ணுறது நீங்களே, அதே ஓட்டு கேட்குறதுக்கு மக்களை ஏமாத்துறது நீங்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் ஒரு முட்டாள்கள். குறிப்பாக இந்து மக்கள் தன்னுடைய மதத்தையும் சாமியும் கேலி கிண்டல் பண்ணால் கூட இலவசம் வாங்கினா அவனுக்கே ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு மனநிலை அரசியல்வாதிகளுக்கு வந்துருச்சு. அவன் அரசியல்வாதி இல்லை, அவன் ஒரு புரோக்கர். உன்னை கடன்காரன் ஆக்கிறதுக்கு யாருக்கிட்டேயோ ஒருத்தங்கிட்ட காசை வாங்கிட்டு வந்து உனக்கு காசு கொடுக்குறான், உன்னை கடன்காரன் ஆக்குறான். ஆனால் நீ கடன்காரன் ஆகினே தவிர்த்து எந்த அரசியல்வாதியும் ஒருத்தனும் கடன்காரனை கிடையாது. கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிட்டு நல்ல ஜம்பமாக போயிட்டுருக்கான். நம்ம சாமியும் கோயிலும் கிண்டல் பண்ண கூட்டங்களுக்கு தக்க பாடம் போட்டுறலைன்னா அடுத்த தலைமுறை நீங்கள் வாங்கின கடனுக்கு அடுத்த தலைமுறை கடன் அடைக்க முடியாத நிலவுக்கு திவாலாக போகும். இலங்கை எப்படி திவாலாச்சோ அதே மாதிரி தான் இதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடும் திவாலாகும். இது நம் கண்கூட பார்க்க வேண்டிய நிலைமை வரும். கடன்காரன் ஆனதுக்கு நீங்களும் நானும் இந்த அரசியல்வாதிக்கு பண்ணுற சூழ்ச்சினால் நம்ம கடன்காரன் ஆகிருக்கோம். இலவசத்துக்கு மயங்கி இந்த இலவசம் கொடுக்குற மக்களுக்கு ஓட்டு போட்டால் இந்த நிலைமை தான் வரும். வெற்றிவேல் வீரவேல், ஜெய்ஹிந்த்.